தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே சிமெண்ட் ஏற்றி வந்த லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். செய்தியாளர் இசக்கி இணைப்பில் இருக்கிறார். இசக்கி, வணக்கம். இந்த விபத்து எப்போது நடைபெற்றது, சொல்லுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் புளியங்குடி சிந்தாமணி பகுதிகளைச் சார்ந்த 6 நபர்கள் ஸ்விஃப்ட் டிசைர் காரில் குற்றாலத்தில் குளித்துவிட்டு அதிகாலை 4 மணி அளவில் புளியங்குடி நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது சிங்கிலிப்பட்டி, புண்ணியாபுரம் ஆகிய பகுதிகளுக்கு இடையே உள்ள ஒரு விநாயகர் கோயில் அருகில் வளைவில் திரும்பும் பொழுது எதிர்பாராத விதமாக எதிரே கேரள மாநிலத்திற்கு சிமெண்ட்டை ஏற்றி சென்ற லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. டிரைவர் திடீரென கண் அயர்ந்ததின் காரணமாக எதிரே வந்த லாரியின் மீது கார் மோதியது. கார் மோதியதில் எதிர்பாராத விதமாக கார் மீது லாரி ஏறி இறங்கியதில் காரில் இருந்த 6 நபர்கள் பரிதாபமாக பலியாயினர். இதில் சம்பவ இடத்திற்கு அதிகாலை 4 மணிக்கு நடந்த சம்பவம் என்பதால் உடனடியாக யாருக்கும் தெரியவில்லை. சுமார் 4:15 மணி அளவில் அனைவருக்கும் தெரிய வருவது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு புளியங்குடி காவல்துறையினர் மற்றும் சொக்கம்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏராளமானோர் சென்று அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக போக்குவரத்தை நிறுத்தி காரில் இருந்தவர்களை மீட்கும் பணியில் சுமார் அரை மணி நேரம் போராடி காரில் இருந்தவர்களை சடலமாக போலீசார் மற்றும் தீயணைப்பு மீட்பு பணிகள் துறையினர் மீட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இறந்தவர்களை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. அதிகாலை நடந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.